நம்ம இலக்கியா இருந்துகிட்டு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளான பிளான வந்து போடுறாங்க. அதாவது கார்த்திக் வந்து கடத்தப்பட்டது உண்மை அப்டின்னா, இந்த அஞ்சலிய வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்னதா ஒரு கேம் ஆடலாம் அப்டின்ற மாரி வந்து சொல்றது மட்டும் இல்லாம, இப்போ நம்ம கமிஷனர் முதற்கொண்டு எல்லாருமா சேர்ந்து மிகப்பெரிய ஒரு டிராமாவுக்கு ஏற்பாடு பண்ண போறாங்க. அதாவது கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா, இறந்து போயிட்டதாவும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக்கோட உடல வந்து மார்ச்சரியில வச்சிருக்கிறதாவும் அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்காக, இந்த அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு ஜானகி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கிளம்பி போறாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா போட்டிருக்க ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் பிளான். இதுல இலக்கியா ஜெயிப்பாங்களா? ஜெயிக்க மாட்டாங்களா? அப்படின்றத கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியாவும், கௌதமும் வந்துட்டு கமிஷனர் கிட்ட போய் பேசிட்டு இருக்கப்போ, இது எல்லாத்துக்குமே ஒரே வழி தான் இருக்கு. அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலியும், எஸ்எஸ்கேவும் சேர்ந்து தான் கடத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க வந்து பார்த்தீங்கன்னா முழுசா நம்புறோம். அது மட்டும் இல்லாம கார்த்திக் எந்த அளவுக்கு வந்து ஹைதராபாத் போல அப்படிங்கிறது உண்மையோ, எஸ்எஸ்கேவும் அஞ்சலியும் தான் கடத்திருக்காங்க அப்படின்றதும் உண்மை. அப்படின்ற மாரி வந்து நினைச்சுக்கிட்டு, இந்த அஞ்சலியோட ரியாக்ஷன பார்க்கணும் அப்படின்றதுக்காக, இங்க இவ்ளோ பெரிய பிளான வந்து போட ஆரம்பிச்சுறாங்க. அதாவது நம்ம இலக்கியா இருந்துட்டு கமிஷனர் கிட்டயும், கௌதம் கிட்டயும் ஒரு விஷயத்த சொல்றாங்க. அஞ்சலிய இப்படியே விட்டு வச்சுட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. அதே சமயம் அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, உண்டு இல்லன்னு பண்ணணும். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன கதைய கட்டி விடணும் அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. ஒரு பக்கம் இப்போ நம்ம கார்த்திக் ஆக்சிடென்ட் ஆயிட்டு மார்ச்சரியில பாடி இருக்கு அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி, இந்த அஞ்சலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே குடுத்தாச்சு. ஏன்னா, அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா நெனச்சது நடக்கும் அப்படின்றதுனால. ஆனா, அஞ்சலி இருந்துட்டு இந்த எஸ்எஸ்கேவுக்கு ஃபோன் பண்ணி, "என்னப்பா இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக் வந்து இறந்துட்டதா சொல்லி மார்ச்சர்ல இருக்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. என் புருஷன நீங்க கொன்னுட்டீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு இந்த இவங்க எஸ்எஸ்கே கிட்ட கேட்கும்போது, "என்னம்மா என் பொண்ணோட தாலிய நானே அறுத்துருவேனா? இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவோ பாக்கி இருக்கு. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா 20% ஆட்டைய போடுறதுக்கு தயாரா வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கே இருந்துட்டு இருக்கான். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் உயிரோட இருந்தா தானே இன்னும் மீதி இருக்கிற சொத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா புடுங்க முடியும். அதுக்காக தான் இந்த எஸ்எஸ்கே வந்து சொல்லிட்டு இருக்கான்." அதே சமயம் நம்ம இலக்கியா போட்ட பிளான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம்க்கும், கமிஷனருக்கும் ரொம்பவே புடிச்சு போனது மட்டும் இல்லாம, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வேலைய வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம கார்த்திக்கோட அதாவது கார்த்திக் ஹைட்லயே கார்த்திக் மாரி வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வெயிட்டா இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில அங்க அடையாளங்கள்லாம் வச்சு கார்த்திக்க வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்காங்க. அதாவது உயிரோட வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற கார்த்திக்க, இப்போ செத்து போன கார்த்திக்கா வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்டிங் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண வைக்கிறாங்க. அதாவது ஏற்கனவே ஒரு பாடிய வந்து ரெடி பண்ணி, அந்த பாடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக் மாரியே ஃபேஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி, இப்படி வந்து பார்த்தீங்கன்னா, அதிர்ச்சியா வந்து ஒரு விஷயத்த வந்து குடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ண ஆரம்பிச்சுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த அஞ்சலி இருந்துட்டு நம்ம கார்த்திக்கோட உருவத்த பார்த்துட்டு பயங்கர அதிர்ச்சியானது மட்டும் இல்லாம அந்த இடத்திலேயே மயக்கம் போட்டு விழ ஆரம்பிச்சுறா. என்னதான் சொத்து, பணம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி சுத்திட்டு இருந்தாலும் கார்த்திக் மேல ஓரளவுக்கு பாசம் இருந்திருக்கு போல. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி இருந்துட்டு இப்போ மயக்கம் போட்டு விழுறா. ஆனா எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே செஞ்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது எஸ்எஸ்கே தான் கொன்னது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் இந்த அஞ்சலி இருந்துட்டு வாக்குமூலம் கொடுத்தா அப்படின்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம இலக்கியா, கௌதம், கமிஷனர் இவங்க எல்லாருமா சேர்ந்து நார்மலா ஒரு பாடிய வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக்கோட பாடின்னு சொல்லிட்டு வந்து காட்டாம, அவர மாரியே வந்து பார்த்தீங்கன்னா, மாஸ்க் பண்ணி இங்க வந்து பார்த்தீங்கன்னா, வச்சாங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.